நம்ம A1 மெஹந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆஃப்கான் மெஹந்தி தான். இந்த ஆஃப்கான் மெஹந்தி யாருக்கெல்லாம் போடலாம் அப்படின்னா, ஒரு அடிஷ்னலாக வரக்கூடியவங்களுக்கு, அதாவது ப்ரைடலு, ரிசப்ஷனு இந்த மாதிரி வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் ஹேண்டுக்கு போடுவாங்க. ஆஃப்கானுக்கு வந்து கூட இருக்கிறவங்க, ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் போட சொல்லி கேட்பாங்க. அப்போ நமக்கு ஆஃப்காண்டை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்கான ட்ரிக்ஸ் தான். நம்ம பேசிக்கலாக லைன்ஸு, ஹம்ஸு, ஸ்ப்ரில்ஸு இதெல்லாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது, அதாவது ஃபில்லப் மெஹந்தி, ஃபிங்கர்ஸ் மெஹந்தின்னு தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஹேண்ட் மெஹந்தியை ட்ரை பண்ணாமல் ஆஃப் ஹேண்ட் மெஹந்தியை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆஃப் ஹேண்ட் மெஹந்தி ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஆஃப் ஹேண்ட் மெஹந்தியை வந்து அடிஷ்னலாக இருக்கவங்களுக்கு தானே போடுறீங்க, அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ப்ரைடலுக்கு போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு கை நமக்கு கிடைச்சா கூட அது நமக்கான வாய்ப்பாக நினச்சிட்டு அந்த ஹேண்டை வந்து அழகாக நம்ம டிசைன் போட பழகிக்கணும். இப்போ நீங்கள் ஆஃப் ஹேண்ட் மெஹந்தி, இந்த ஆஃப் ஹேண்ட் மெஹந்தியை நீங்கள் பேக் சைடு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பேக் சைடு போடுறதுக்கு இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஷீட் ரெடி பண்ணிக்குவாங்க. ப்ராக்டிஸ் ஷீட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் அதுக்கான வீடியோவையும் நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம A1 மெஹந்தி ஆர்டிஸ்டோடைய கிளாஸை பார்க்குறீங்க, ஃப்ரீ கிளாஸில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்காக 3 மாதத்துக்கு ஒரு முறை ஓப்பனிங் டைம், அதாவது அட்மிஷன் போயிட்டு இருக்கும் ஃப்ரீ கிளாஸில். இந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா A to Z பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் சொல்லி தருவாங்க. சரிங்களா? அதுக்கான நேரங்கள் இருக்குது. அந்த கிளாஸ் அட்மிஷன் போடுறப்ப நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெஹந்தி, பாக்ஸ் மெஹந்தி வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு போட்டிங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. இது வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோல் வந்து கருப்பாக இருக்கும். அதனால கொஞ்சம் திக்காகவும் டார்க்காகவும் நம்ம போட்டால் தானே அழகாக தெரியும், ப்ரைட்டாக தெரியும். அதுக்காக தான் நம்ம திக் லைனு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எங்களை விட நீங்கள் ரொம்ப அழகாக போடுவீங்க அப்படின்றதுல எந்த மாற்றமுமே இல்லை. சூப்பராகவே போடுவீங்க நீங்கள். இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன தான் அழகாக போட்டாலும் ஷேக் ஆக தானே செய்யுது. அந்த மாதிரி ஷேக் ஆனாலும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். சின்னதாக ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போடாதீங்க மெஹந்தியை. அது வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்காது. அதை விட இவங்க நல்லாவே போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட எண்ணத்தை தூண்டும். நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு போடுறீங்கன்ற எண்ணத்தை மாற்றிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆனாலும் அழைக்காமல் அதிலே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போயுமே இவங்க இதில் போட்டிருக்க பேக் சைடு வந்து ஹேண்ட் வந்து ஷேக் ஆகிட்டு கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தாலும் இந்த மிஸ்டேக்கு கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்ட்டுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு தொழிலுமே அது மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். இந்த மாதிரியான நிறைய மெஹந்திஸ் வந்து முதல்ல பேசிக்கலை கற்றுக்கோங்க. பேசிக்கல் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் போடுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெஹந்தி. லைன்ஸு, ஹம்ஸு, டாட்ஸு இது தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்போ இந்த மெஹந்தியில் வேறு என்ன புதுசாக லைன்ஸ் எடுத்திருக்கீங்க அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது. நான் சொல்லிட்டேன், லைன்ஸ் சொல்லியிருக்கேன், ஹம்ஸ் சொல்லியிருக்கேன், டாட் சொல்லியிருக்கேன். இன்னும் வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குழுவில் அனுப்புங்க. வாட்ஸ்அப் குழுவில் ஆட் ஆகலை அப்படின்னா உடனடியாக நேம் கொடுத்து அடைக்கோங்க. ஃப்ரீ கோர்ஸோடைய நம்பர் எதில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் நாங்கள் நிறைய நம்பர் கொடுக்கும்போது என்னாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அதனால தான் நம்ம A1 மெஹந்தின்னு இருக்கக்கூடிய இன்ஸ்டா பேஜில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கிளாஸில் ஆட் ஆகணும் அப்படின்னா இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீ கிளாஸ்க்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் அட்டன் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் உண்டு. சர்டிஃபிகேட் மட்டும் கிடையாது, நோட்ஸ் உண்டு. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வாரத்துக்கு 2 முறை நம்ம குரூப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான விளக்கங்களையும் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் முழுசாகவே கற்றுக்க முடியும். எங்களை விட இன்னும் சூப்பராக உங்களால் மெஹந்தியும் போட முடியும். இந்த மெஹந்தியை எவ்வளோ அழகாக போடுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட மெஹந்தி ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் அனுப்ப தானே போகிறீங்க. அனுப்பும்போது கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். இப்போ ஃபிங்கர்ஸ் மெஹந்தி அப்படின்றத மட்டும் ஃபிங்கர்ஸை நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்பயுமே ஃபிங்கர்ஸ் வந்து நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபிங்கர்ஸ் டிசைனையும் ஒரு 2 முறை 3 முறை போடும்போது நம்ம அடிமனசில் ஆழமாக போய் பதிஞ்சிரும்.
ஃபிங்கர்னு கைக்கு அந்த கோன் எடுத்துகிட்டு போன உடனே என்ன ஆகும்னா ஃபிங்கர்ஸ் மெஹந்தியில் என்ன டிசைன்ஸ்லாம் நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்களோ அது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும், கிடுகிடுன்னு நீங்கள் போட்டுருவீங்க. சரிங்களா? அதேமாதிரி கோன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கோன், அதாவது நாமளே செஞ்ச கோன் எடுக்கும்போது பிசிறு தட்டாமல் அழகாக வரும். இப்போ கடைகளில் வாங்குகிற கோன் கண்டிப்பாக இப்போ எங்களுக்கு வந்து கடையில் நாங்கள் ரெடி பண்ண டைம் இல்லாததுனால நம்ம சிங்கோன் தான் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் சிங்கோன், காவேரி, ராஜ் கோல்டுன்னு நிறைய கிடைக்கிது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இழுத்து பாருங்கள், கோடு போட்டு பாருங்கள். ரொம்ப தின்னான ஹோல்ஸ் எடுத்துக்கோங்க, போட்டு பாருங்கள். எது அழகாக வருதோ அந்த கோன்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுக்கிறத முதல்ல பென்சில் ரெக்கார்டு எடுங்க. பென்சில் ரெக்கார்டு எடுத்துகிட்டு அப்புறமா கோன் ரெக்கார்டு போடுங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா பென்சில் அப்படின்றது ஒரு 10 கிராம் உள்ள ஒரு பென்சில். இதை நம்ம கையை ஷேக் அடிக்காமல், அதை ஷேக் ஆகாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கோன் வந்து பார்த்திங்கன்னா 20-25 கிராம் இருக்கும். அந்த நீங்கள் போடும்போது கை வந்து ஷேக் ஆகாது. சரிங்களா? நம்ம அழகிய A1 மெஹந்தியோடைய கிளாஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் தான் நம்மளோட அட்டண்டன்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். இந்த கமெண்ட்டில் உங்களோட சூப்பர் நைஸ்னு இல்லாமல் இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுது, இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா, இல்லை வேறு என்ன வீடியோ வேணும் உங்களுக்கு, வேறு என்ன கிளாஸ் வேணும், அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அவங்க கை எவ்வளோ ஷேக் ஆகிட்டு அவங்க மெஹந்தி போடும்போது உன்னிப்பாக கவனிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய ஷேக் ஆகிருக்கும். கோடு கூட லைன்ஸ் கூட அழகாக வந்திருக்காது. ஆனால் இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோன்னா அந்த மெஹந்தி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? இதுதான் நீங்கள் போடும்போது எதையுமே அழைக்காமல், அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. இப்போ அவங்க ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக ஆன உடனே எவ்வளோ அழகாக நீட்டாக தெரியுது. பேக் சைடு ஹேண்ட்ஸுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்டையும் கீழே கொடுங்க, இந்த மெஹந்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.